ஹாய் ஹலோ வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே. நான் பிரதீபா. தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கார்ல, திரு விஜய் அவர்கள். அவர் பார்க்கவே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அப்படி நான் சொல்ல, நடிகர் பவன் கல்யாண் வந்து ரீசென்ட் டைமில் அப்படி பேசியிருந்தாரு. ஏன் அப்படின்னா, கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் எப்படி ஒருத்தர் சிஎம் ஆக முடியும்? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆந்திராவில் நடந்த கட்சி தொண்டர்கள் கூட்டத்தில் மாநில துணை முதல் மந்திரியுமான நடிகர் பவன் கல்யாண் வந்து தமிழக முதலமைச்சர் பேரை சொல்லாமல் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அதாவது அவர் என்ன பேசினார் அப்படின்னா, நான் வந்து 30 இயர்ஸ் இருக்கும்போதே அரசியலுக்கு வந்துட்டேன். 15 வருஷமாக என்னை ரோடாக நடக்க வச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப ஈஸியாகவே அரசியல் பண்ணுறாங்க. அங்கே வந்து கட் அவுட், அதுக்கப்புறம் ஹாலோகிராம் மூலமாகவே ஈஸியாக எல்லோரும் சிஎம் ஆகிட முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தாரு. ஈவன் என்னோட கட்சி தொண்டர்கள் கூட அடுத்த மாநிலத்தில் ஒருத்தர் 2 வருஷத்துலேயே கட்சி ஆரம்பித்து முதல்வர் ஆகிட்டாரு. ஆனால் வந்து 15 வருஷமாக அரசியலில் இருந்து நீங்கள் இன்னுமே முதல்வர் ஆகலை அப்படின்னு என்னை வந்து எல்லோரும் ட்ரால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபேன்ஸுக்குள்ளாரையே ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது தமிழர்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆந்திராக்காரங்க கூட தான் அவங்க சண்டை போடுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகரை பிடிக்குது, அவங்க எல்லாருமே வந்து அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆந்திராவில் நானும் தான் வந்து நடிகனாக இருக்கேன். ஆனால் என்ன விரும்புகிற ரசிகர்கள் வந்து ஜாதி வாரியாக பிரிஞ்சு அவங்க ஜாதியை சார்ந்தவங்க எந்த கட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு நடிகர் முதல்வர் ஆகிறதுக்கும் இங்கே ஆக முடியாததுக்கும் இதுதான் காரணம், ஜாதி தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகர் தான், ஆனால் தமிழ்நாட்டில் அவருக்கு ஓட்டு போடுறாங்க, ஆந்திராவில் வந்து ஓட்டு போடலை. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜாதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லோரும் நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கேண்டிடேட் வந்து என்ன கேஸ்ட்டு, அவங்க நமக்கு பணம் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு நினச்சி நம்ம யாருமே ஓட்டு போடலை. அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு பெருமையாகவே இருக்கும். அவர் சொன்ன ஒரு விஷயம்னா, அப்போ தமிழ்நாட்டில் வந்து கட்சி ஆரம்பித்து முதல்வர் ஆகிறது ஈஸி போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். கட்சி ஆரம்பிக்கிறது ஈஸி, ஆனால் வந்து முதல்வர் ஆகிறது தான் கஷ்டம். எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி நம்ம சீமானண்ணனை போயிட்டு கேட்டால் தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ சீக்கிரமாக மக்களோட நம்பிக்கைக்கு ஆளாகிடவே முடியாது. ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க, ஈஸியாக சிஎம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் கூட. அவங்களோட பார்வையில் அப்படி தான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு தெரியும் எதை பேஸ் பண்ணி நம்ம ஓட்டு போட்டோம். 30 இயர்ஸ்க்கு மேலே அதுக்கான பேஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருந்து தான் ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிருக்காருன்றது அது தெரியல. ஆனால் விஜய் அவர்களோட அரசியல் ஆர்வம் இப்போது ஸ்டார்ட் ஆனது கிடையாது. 16 இயர்ஸ்க்கு முன்னாடியிலே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, ஒரு கட்டத்தை தாண்டி மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டம் வரைக்கும் தான் இந்த ரசிகர் மன்றம்லாம் வச்சுக்க முடியும், அதை தாண்டி வந்துட்டா நமக்கு அதிகாரம் தேவைப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ரசிகர் மன்றங்களெல்லாம் விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றின விஜய், அதன் மூலயமா அவர் வந்து சமூக சேவை, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, கல்வி உதவி, இதெல்லாம் கூட அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவர் பண்ணதுனால தான் அடிமட்ட தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது அவருக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் நுழைஞ்சி அங்கேருந்து ரசிகர்களை பிடிச்சி, அதுக்கப்புறம் இளைய தளபதியாகி, அதுக்கப்புறம் தளபதியாகி, அரசியல் கட்சி தொடங்கி தலைவராகி, தேர்தலில் மக்கள் அளித்த வெற்றியின் மூலயமா இப்போது முதலமைச்சராக இருக்கார். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க ஹீரோன்றதுனால அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டாபிக் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.